முருகா, என் அன்பு பிள்ளையை செம்ம கோபமாக போகின்றேன். நீ செய்யும் தவறை சரி செய்து கொள் பிள்ளையே. நீ செய்யும் மிக பெரிய தவறு எது தெரியுமா? இப்பதிவை முழுமையாக கேள், உனக்கே அது புரியும். நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். நீ தவறு செய்யும் போது எல்லாம் உன் மனதிற்குள் எச்சரிக்கின்றேன். ஆனால் நீ என்னை பொருட்படுத்தாமல் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டுமே செய்கின்றாய். அது ஒரு நாள் தப்பாக போகும் பொழுது நீ அதற்கான கர்மத்தை ஏற்கின்றாய் பிள்ளையே. தவறு செய்த நொடி வேண்டுமானால் உனக்கு சந்தோஷம் தரலாம், ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் உனக்கு கஷ்டத்தை தான் தரும். தப்பு செய்துவிட்டு தண்டனைக்கு ஆளாகின்றாய், பிறகு என்னிடம் வந்து மன்றாடுகின்றாய். என்ன செய்வது? உன் மனதினுள் ஆசை என்ற மாயை சூழ்ந்து தவறுக்கு மேல் தவறு செய்கின்றாய். அந்த மாயை உன்னை உனக்கு தெரியாமல் பல தவறுகளை செய்துவிட தோன்றுகின்றது. பின்பு அதற்கான வருத்தத்தை காலம் பதில் சொல்கின்றது. கவலைப்படாதே என் பிள்ளையே, உனக்கான பாவ சுமையை நான் சுமக்கின்றேன். உனக்கான இன்பத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உண்மையான உறவுகளை பற்றியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் நீ மிக பெரிய தவறை செய்து கொண்டு இருக்கின்றாய். உனது சோதனையான காலகட்டத்தில் தான் யார் உண்மையிலேயே உன்னுடைய விஷயத்தில் கூட இருக்கின்றார்கள், உதட்டளவில் உனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் என்று தெரியும். நீ முதலில் உண்மையான உறவை தேடிக்கொள் தங்கமே. என்னை போல் உனக்கு உண்மையாக யாரும் இருக்க போவதே இல்லை. நான் மனித ரூபத்திலும் வந்து அவர்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். உனக்கான நல்லது மட்டுமே உன்னிடம்